வணக்கம் பாஸ். வணக்கம் வணக்கம். ஒரு நல்ல ஒரு ஜீப் கொண்டு வந்திருக்கு விற்பனைக்கு. எப்படி இந்த ஜிப் வந்து எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஜிப் தான் அரவிந்தன். இதை வந்து பெயிண்ட் பண்ணி இது பண்ணியிருக்குது பாருங்க. இது வந்து அரவிந்தன் இது வந்து வண்டியை சொல்கிறது வந்து 4R5 அப்படின்ற ஜீப். என்ன ஜீப்? 4R மிட்சுபிஷி அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து 4R5 அப்படின்ற ஜிப் தான் இது. இதில் வந்து 2 வகை ஜிப்புகள் இருக்குது. ஒன்று கட்டை ஒன்று வரும், ஒன்று லாங் வரும். இது வந்து நீட்ட ஜிப். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் இல்லாங்கடாக்கா. ஆமாம், இதுகள் வந்து விஞ்ச் அப்படின்றது, இந்த விஞ்ச் இருக்குது. அதே மாதிரிக்கு இப்போ நிறைய வந்து ஜிப் பிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. லாங் கட்டை ஜிப் விரும்புவாங்க சிலவங்க நீட்ட ஜிப் விரும்புவாங்க. நீட்ட ஜிப் தான் மார்க்கெட்டில் இருக்குது. கட்டை ஜிப் தான் ஸ்போர்ட்ஸ் ஜிப்பை கொடுக்கும். இது வந்து நீட்ட ஜிப் வந்து நல்ல ஜிப்பை பற்றி தெரிஞ்சவங்க ரொம்ப ஜிப்பில் வந்து ஜிப் பிரியர்கள் இருக்காங்க. இதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. 4R5 ஃபேன்ஸ், 4R5 கிளப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜிப் வந்து நீட்டு இருக்க வெளியே பாருங்கள், எல்லாம் கப்பாடு காட்டுங்க. இப்போ எல்லாம் செய்து நீட்டாக தான் இருக்குது. டயர் எல்லாம் நல்ல முக்கால் கண்டிஷன் டயர் இருக்குது. எல்லா டயர்களும் பாருங்க. இந்த டயர், பின் டயர், முக்கால் கண்டிஷன் டயர் கிட்ட இருக்குது. மற்ற டெண்டெல்லாம் அடிச்சிருக்கு ஃபுல்லாக. அது என்ன அந்த கேன் வந்து தண்ணி கேன் தானே? அது சும்மா ஸ்டைலுக்கு வைக்கிறேன். 32 டேஷா சுரியா டீசல். எங்கேயா லாங் ட்ரிப் போகல சும்மா டீசல் வைக்கிறது, அப்படி ஸ்டைலுக்கு தான் வைக்கிறது. மோஸ்ட்லி கூடுதலாக மணல்கள், மேடுகள், சேறுகள் எல்லாம் போய் வரணும். சிறியா டேஷா நம்பர் 32 டேஷ் தானே? டேஷ் தான். மற்ற இதுக்கு போட்டிருக்கோம். டயர் எல்லாம் நல்ல மேக்சிஸ் டயர் போட்டிருக்கீங்கன்னா, ஒரிஜினல் டயர் மேக்சிஸ் டயர்கள்லேயே ஒரிஜினல் டயர், நல்ல டயர் மேக்சிஸ் டயர் தான். இது டீசல் எவ்வளோ வேலை செய்யும்? இது அரவிந்தன் இந்த வந்து எடுத்திங்கன்னா வந்து டீசல் வந்து 16 வேலை செய்யுமே. மக்கள் ஜிப் வச்சிருக்கோம் தெரியும். இந்த 4R5 ஜிப் வந்து டீசல் செய்யக்கூடிய ஜிப். நம்ம நார்மலாக வந்து ஒரு டீசல் காராக இருக்கட்டும், பொதுவாக ஜப்பான் கார்கள் எல்லாம் 12 வரைக்கும் 14 தான் செய்யும். ஆனால் 14 வரைக்கும் 16 வரைக்கும் செய்யக்கூடிய ஜிப்புகள். ஆக்களும் இதில் கூட போகலாமா பயணம் செய்யக்கூடிய? இதில் பார்த்தீங்கன்னா வந்து பின்னுக்கு 2 பேர் போகலாம். பீட்டாத தரம் தான் ஏறணும். மற்ற மிட்சுபிஷி BX மாடல் டீசலும் நல்லா பாவிக்கக்கூடிய இதில். நான் இதுக்கு லீசிங் போடலாம். அதான் 1968 வந்ததால் லீசிங் வசதி இதுக்கு செய்ய முடியாது. ஸோ இப்போ இதுகள் வந்து இங்கிட்டலாம் எடுத்து காட்டுங்க. அது இந்த ஜிப்புகள் வந்து சாதாரணமாக லீஸ் பண்ண முடியாது. இது நான் வந்து ஆரம்ப விலையை நான் 30 லட்ச ரூபா சொல்கிறேன். ஜிப் பிரியர்கள் இருந்தால் வந்து என்னோட கதைங்கன்னு அந்த விலை சொன்னதுக்கு அந்த விலை இருந்தால் நீங்கள் நியாயமாக போட்டு மறுபடியும் பேசி தீர்மானித்து கொடுக்கலாம். மற்ற வேறு ஜீப்புகளும் இருக்குது தானே உங்கள்கிட்ட? ஜீப்பு நான் இருக்கும். உங்களுக்கு ஓட்டி காட்டணும்னு சொன்னனால உங்களுக்கு வெளியே வந்து எடுத்து காட்டுறது. நானும் சேலுக்குள்ளே வந்து காட்டும் போது பார்வையாளர் எடுப்பு என்ன சேலில் இருக்குன்னு ஒரு இந்த நானும் ஒரு வித்தியாசம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இருக்கா, நாங்கள் ஓடியும் பார்ப்போம். எடுங்க ஜீப்பில் இவன் ஏறி ஓடி பார்ப்போம் எப்படி சுமத்தா போகுதுன்றதே. நல்ல ஒரு சுமத்தான கார் போன மாதிரி தான் போகுது. இதுகள் வந்து ஜிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ரயிலுக்கு தான் ஓடுறது. ரயிலுக்கு ஓடுற ஜீப் தானே. சாதாரண தோட்டங்கள் வச்சுருக்காங்க, ஓடிருக்காங்க. நிறைய தோட்டங்களுக்கு கணக்கரை அந்த எல்லா இடத்துக்கையும் போய் வரும். எங்கேயும் மாட்டேனுண்டா, அது எல்லா இடத்துக்கையும் இறங்கி போய் வரும். அதை விட போவி செட்டுகள் எல்லாம் இருக்கக்கூடாது. சொஃப்டாக ஓடக்கூடிய ஜிப் அப்படின்னு கொஞ்சம் ஹார்டாக தான் ஓடுது. ஹெவியாக இருக்கணும், உடம்பெல்லாம் கொஞ்சம் ஃபிட்டாக தான் ஓடலாம். மற்றபடி இதுகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கம்ஃபர்ட் அப்படின்றது நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. கம்ஃபர்ட்டில் அடிக்கிட்டு தான் போகும் இந்த ஜிப்புகள். ஸ்டைல் அப்படி தான். சிலவங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி குதிரை ஏற்றம் பிடிக்கும். குதிரை ஏற்றம் என்பது லேசான வேலையிலேயே கொஞ்சம் கஷ்டமான மாதிரி. அது மாதிரி ஜிப்புகள் ஓடும்போது கொஞ்சம் ஹெவியாக ஸ்டைலிஷாக இளைஞர்களுக்கு உகந்த வண்டி. அதே மாதிரிக்கு நிறைய ஜிப்பிரியர்கள் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த வண்டி நல்ல ஸ்டைலாக போகலாம். அப்படி பார்த்தா நான் இந்த வந்த ஆண்டோட பார்க்க இது போகிற விதத்தையும் பார்க்க நல்லா செய்து வச்சுக்கணும். நீட்டாக நிற்கு அப்படி இருக்கு. உங்கள் பாருங்க ஒரு செலுத்தா போகுது இன்ஜின். இப்போ உள்ள வேறு கார்களோட பார்க்க வேகம் என்பது விவேகம் அல்ல. வேகமாக ஓடலாம், அது இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து நாங்கள் எப்பயுமே அடிக்கடி சொல்கிறது என்னென்ன பார்வையாளர்களே, வேகமாக ஓடுவது வந்து ஒரு திறமை அல்ல. அவசரமாக இருந்தால் போகலாம். இந்த ஜிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் மெதுவாக போனால் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்றது தனிப்பட்ட கருத்து. மனசுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய பார்வையாளர்களே, உங்கள் ஜிப்புகள் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் முன்னே ஜிப்பெல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஜிப் தான் இப்போ இருக்குது. 2-3 ஜிப் இருக்குது, நான் காட்டுறேன். அந்த ஜிப்பையும் பார்ப்பேன். நாங்கள் உள்ள கராச்சிலையும் வேறு ஜீப்புகள் பற்ற ஜாட்டில் இருக்குது, அதில் பற்றியும் பார்ப்போம்.
அடுத்ததான் இவர்கிட்ட ஒரு 17 டேஷ் ஜீப் ஒன்று நிற்கு. இது ஒரு பஜ்ரோ மாடல்லாம். இன்னும் ஒரு ஜீப் பார்ப்போம். அடுத்த ஒரு 31 டேஷ் ஜீப் உண்டு. இது அமெரிக்கன் ஜீப்பு. இதெல்லாம் பற்றி எல்லாம் விவரமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் தம்பி. வணக்கம். இது இந்த வேன் என்ன வேன்? இது டவுன் ஏசியா? டவுன் ஏசின்னு சொல்கிற மாடலில் CR 27 சொல்கிற மாடல். 250 டேஷ். எத்தனையாம் ஆண்டு இது? இதனா 1998 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினது. பார்ப்போமா இருக்கா இந்த மாதிரி பொடியெல்லாம் ஒரிஜினல்லாண்ணே? அந்த டின் பொடியா? ஒரிஜினல் பொடி தான் இருக்குது. உள்ளுக்கும் இருக்கா பார்ப்போம். கூடுதலாக டவுன் ஏசி வந்து ஹயர் ஓடுறதில் கூட வேனுகள் மாதிரி பாவிப்பினம். ஓட்டோ கியரா? ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் வருவோம்னா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக டுவல் ஏசி கொண்டது. ஆமாம். 7 சீட்டர் 8 பேர் சாதாரணமாக 8 பேர் இருக்கக்கூடிய போகக்கூடிய ஒரு வேனுக்குரிய மாதிரி ஏர்போர்ட் ஓட்டங்களும் ஓடலாம். ஏர்போர்ட் ஓட்டங்கள்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்க. இதுகள் நல்லா டவுன் CR 27 மார்க்கெட்டான அதில் லொட்டோன்னு சொல்கிற மாடல். மார்க்கெட்டான மாடலாம் எல்லாம் தான் இருக்குது. நீட்டாக இருக்குது. மற்றது பிஸ்னஸ்களும் செய்யலாம். அதே மாதிரி ஏர்போர்ட் ஓட்டங்களும் ஹயரும் ஓடலாம். பொதுவாக இந்த வேனுகள் எடுத்துக்கிட்டா ஹயர் ஓடும். ஏன்னா இது டீசல் இன்ஜின் தானே, ஹயர் ஓடையிலும். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேமிலிக்கு உகந்தது தானே. ஒரு சாதாரண நார்மல் குடும்பத்துக்கான உகந்த வெஹிக்கிள் கம்ஃபர்ட்டாக ஒரு ட்ரிப்கள் போகிறதுக்கு. மற்றபடி இன்கேஸ் நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாலும் சீட்டுகளை மற்ற இப்போ டீசலும் வேலை செய்யணும். இல்லை டீசல் நல்லா வேலை செய்யும். சாதாரணமாக அது நல்லா வேலை செய்யும். 2 இன்ஜின். அடுத்தது எடுத்து பார்த்தீங்கன்னா டுவல் ஏசி. டுவல் ஏசி நல்லா பாருங்க. உள் பக்கங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. டுவல் ஏசி நீட்டாக தான் நிற்கு. இதுலேயும் ஒரு சீட் ஒன்று இருக்குது. நீங்கள் மடித்து விட்டுருக்கு. டயர்கள் எப்படி? சாதாரண டயர் வேலைகள் சாதாரண 80% கிட்டத்தட்ட புது டயர் தான் இருக்குது. சிஆர் டயர்லாம் போட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா வீல் கொண்டு 4 டயரும் புது டயராக நீங்கள் மாற்றி இருக்குன்னா. மற்றது வேன் வந்து கிளீனாக நிற்கு. ஒரிஜினல் டின் பொடி உண்டு. ஒரிஜினல் வந்த பொடி இந்த அடித்து பார்க்க தெரியும். ஒரிஜினல் டின் பொடியோட தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து சரியான அழகான மாடல். நான் பார்க்கும்போது விளங்கும். நல்ல வடிவாக தான் இருக்குது. தூரம் பார்க்க தெரியும். அதோட லுக்கிங் நல்லா இருக்கும். அது டவுன் ஏசி வந்து கூட அழகாக தான் இருக்கும். வேனில் ஒரு சின்ன வேன் தான், மினி வேன் தான் இது. சாதாரண ஹை ரூஃப் தானே. ஒரு நல்லாவே கம்ஃபர்ட்டான உயரமான ஆக்குறதுனா இது ஈஸியாக இருக்கும் பயணம் செய்கிறதுக்கு. மற்றது இதுக்கு லீசிங் என்ன மாதிரி? லீசிங்னா இது நான் சென்ட்ரல் ஃபினான்ஸில் இதை பண்ணி பார்க்கும்போது வேல்யூவேஷன் உங்களுக்கு 39 லட்சம் வேல்யூவேஷனே வந்துருக்கு. வேல்யூவேஷன் 39 லட்சம். ஃபினான்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டா வெளி மார்க்கெட்டை விட கொஞ்சம் அங்கட்டின்னு குறைவாக தான் வேல்யூவேஷன் தரும். ஆமாம். ஏன்னா அவங்க இன்கேஸ் ஆஃப் ஃபீஸோட பண்ணால் எடுத்து திருப்பி விற்கிறனால வேல்யூவேஷன் ஒரு கம்பெனி. மற்ற உங்கள்ட்ட இங்கே வாகனம் எடுக்கிறோன்னா இங்கேருந்து வந்தாலும் இங்கே லீசிங் செய்யலாம் உங்களுக்கு பஸ். ஆமாம். இதுக்கு தம்பி விலை என்ன மாதிரி சொல்கிறியா? நம்ம ஆரம்ப விலை 40 லட்சம் சொல்றோம்னா 40 லட்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தானே. கொஞ்சம் பேசி தீர்மானிக்கலாம். நம்ம லீசிங் உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ வேல்யூவேஷன்ல 80% தருவாங்க. அப்போ உங்களுக்கு சாதாரண 31 லட்சம் 31-50 மாதிரி எடுக்க லீசிங் எடுக்கலாம். 31 லட்சம் கட்டாயம் எடுக்கலாம். 31 லட்சம் எடுக்கிறேன்னா 9 லட்சம் கை காசு இருந்தால் நீங்கள் வாகனம் வந்து எடுக்கலாம். கை காசு 9 லட்சத்தோடய இருக்கு. அதுக்கு பின்பக்கம் பார்ப்போமே டிக்கல் அப்படி இருக்கு. பெரிய இடம் தானே. நீங்க சாதாரணமா மக்களை ஏற்றி கொண்டு பின்னுக்கு ஒன்றும் ஸ்பேஸ் இருக்கு. வேனை பொறுத்தவரை வேனுன்ற ஒரு கேரியேஜ் வேனோட இடவழி இருக்கு. பின்னுக்கு நல்ல ஒரு இடம் இருக்கு. அதோட கட்ட மாடல் வேனில் வந்து ஒன்றும் செய்யலாம். நீட்டு மாடல் வேனுகள் கேரியேஜ் வேனுகளை விட இது நல்ல ஒரு இடவசதியை கொண்டதாக இருக்குது. பாருங்க. சாதாரண எடுத்துக்கிட்டாலும் இப்போ கரண்ட் ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன் பார்க்கும்போது டால்பின் வேனுக்கெல்லாம் கடும் விலையா இருக்கு. அதோட இப்படியே இது பரவாயில்லை. இதுவும் டொயாட்டா தானே. வாய்ப்புக்கு தான் வாங்குறேன்னு சொன்னா இப்படி ஒன்று வேண்டி ஒரு வருமானம் வரக்கூடிய. இதுவும் அதே கம்பெனி தான், டொயாட்டா கயஸ் கம்பெனி தான். இது டவுன் ஏசி, அவ்வளோதான் வித்தியாசம். டவுன் ஏசி. இதுவும் வந்த ஆண்டு எத்தனையாம் ஆண்டுன்னு சொன்னீங்க? உற்பத்தி ஆண்டு 93. 98 ரெஜிஸ்ட்ரேஷன். அப்படின்னா
கூடுதலாக 250 டேஷ் தானே. சில பேர் நம்பரை பார்த்தே சொல்லுவீங்க. நம்பர் கூட்டன் எத்தனை வருது? இது கூட்டன் வந்தோன்னா 6ஆம் நம்பர் வருது. 6ஆம் நம்பர் சொல்கிற போல தான் அப்போ சொல்லுவார் 6ஆம் நம்பர் சுக்கிரனுக்கு ஒரே நம்பர்னு சொல்லுவார். அப்பாவுக்கு இந்த நம்பர் சகலம் சொல்லுவார் பொறுத்தன. அப்போ சொல்லுவார் சுக்கிரன் அள்ளித்தாரன்னு சொல்லுவார். அப்படி இருக்கு, உண்மைதான். அவங்க அப்பா அந்த நம்பர்களுக்கும் அதுக்குரிய இதுகளையும் சொல்கிறவர். அதே மாதிரி சுக்கிரனுக்குரிய நம்பர் 6ஆம் நம்பர் அள்ளித்தார நம்பர் தான். என்னம்மா இந்தியன்டியா? மாருதியில வந்து ஜிப்சின்னு சொல்றோம். மாருதி இந்தியா 1000 cc வரும். 1000 cc இந்தியன் கோவில் தானே. கோவில் சிவப்பு கலரில் இருக்குது, ஒரு பஜ்ரோன்ற தோட்டத்தில் இருக்குது. ஆனால் இந்தியன் மாருதி சுசுகி கம்பெனின்ற ஒரு இந்தியன் பேண்ட் தான் இது. சாதாரண இன்ஜின் கெப்பாசிட்டி இதில் குறையக்கூடாதுன்னா என்ன நடக்கும்னா உங்களோட பெட்ரோல் பாவனை அதிகரிக்குமா? பெட்ரோல் பாவனை வந்து அப்படின்னா மைலேஜ் கூட தரும். கூட தருமா? இன்டீரியர் எடுத்துட்டு சாதாரண நார்மலாக இருக்குது இன்டீரியர் வளம். சும்மா நார்மலாக உள்வளங்கள் இருக்குது. அப்போ 2 டோர் வரும், 2 கதவு தான் வரும். இது 2 தான் கதவு தான் வரும், பின்ன கொண்டு வரும். ஆனால் பின்னுக்கு ஆக்கள் இருக்கலாம் தானே? 2 சீட் பின்னுக்கு. பின்னுக்கு பெரிய கெப்பாசிட்டி வரும், பெரிய இடம் ஒன்று வரும். இடம் ஒன்று வரும். ஆனால் சீட் பூட்டிலும் பூட்டலாம் நாங்களே. சீட் வேணா பூட்டிக்கொள்ளலாம். ஆனால் பின்னுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. ஆனால் நல்ல கம்பெனி, அது சுசுகி கம்பெனின்றதுல அது ஒரு பரவாயில்லை. பட் டாட்டாண்ட இதெல்லாம் பழசுகள் கொஞ்சம் இதாக இருக்கு. இது சுசுகி கம்பெனி தான். டயர்கள் எல்லாம் பாருங்க, ஏர் கண்டிஷனுக்கு மேலே இருக்கு. இதுகளை சாதாரண பார்த்தோன்னா ஒரு குறைந்த வேலையில் ஒரு பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய மாதிரி இதுகளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சிறு தொழிலுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரணமாக இதில் பெட்ரோல் நல்லா வேலை செய்யுமா? தொழில் வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஃபேமிலி இதுக்கு லீசிங் எடுக்கலாமா இல்லையா? இதுக்கு சின்ன தொகையை ஒன்று எடுக்கலாம். சரியா கேட்குது. இதுக்கு ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ சொல்கிறீங்க? மொத்த விலையும் 17 லட்சம் தான். 17 லட்சம் தானே. இது வந்து 17 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். 17 லட்சம் ரூபா தான். நான் ஒன்று நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன். விரும்பின ஆக்கள் எடுத்து கதைச்சி கொள்ளுங்க. இன்னும் ஒரு ஆட்டோ உண்டு இன்றைக்கி புதுசாக இப்போ வந்திருக்கு. அந்த ஆட்டோவையும் பார்ப்போம். இந்த ஆட்டோவும் விற்பனைக்காக தான். பாருங்க, நல்லா தான் இன்றைக்கி AAK நம்பர் ரெண்டாவது தான் இந்த ஆட்டோ விற்பனைக்காக வந்தது. டயர்கள் எல்லாம் புதுசாக தான் இருக்கு. நம்ம இது ஆட்டோ என்ன மாதிரி இது AAK நம்பர். இதுன்ற கூடெல்லாம் நல்ல நீட்டாக தான் இருக்குது, நல்லா அடிச்சிருக்கு. இது என்ன ரிங்கோ பதிவில் இருக்கா? ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்னா அது இப்போ ரான்சர் இங்கே போட்டால் சரியா? எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. இதுக்கு லீசிங் என்ன மாதிரி? லீசிங்னா இதுக்கு 8 லட்சம் மாதிரி எடுக்கணும். 8 லட்சத்துக்கிட்ட எடுக்கலாம் லீசிங். மற்றது இது இந்த விலையோட சொல்லுவீங்களா? விலை வந்தானா ஆரம்ப விலை இதுக்கு 18,75,000 சொல்கிறோம் ஆரம்ப விலை. 12,75,000 12,75,000 ஆரம்ப விலை. பேசி கதைச்சு நீங்கள் எடுக்கலான்னு சொன்னால் ஓடி பார்த்து நேராக வந்து நீங்கள் கதைங்க. ஆட்டோ கிளீனாக நீட்டாக தான் இருக்குது பாருங்க. ஆட்டோ எடுத்து செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. ஆமாம், வரைக்கும் எடுத்து நீங்கள் வேண்டி ஓடுறது மட்டும் தான் இருக்குது. ஆமாம், எடுத்து நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. பாருங்க, நீட்டாக எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும். சீட்டுகள் பாருங்க, உள் பக்கங்கள் தான் கிளீனாக இருக்குது பாருங்க. முன் சீட்டு உள்பக்கங்கள் 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 82 உங்களுக்கு தெரியும், நார்மல் கிலோமீட்டர் தான். உள்பக்கங்கள் வெளிப்பக்கங்கள் எல்லாம் 100க்கு 100 செய்து வச்சுருக்கு. நீங்கள் கை வைக்க தேவையில்லை. 12,75,000 என்ன பேசி தீர்மானம். இதுக்கப்புறம் வந்து மாடல் வந்து லாஸ்டிங் கவுலிங் வர. ஆமா, அப்படி வரது. இது மாடல்ல பாக்க இது போய் மா கட்டணும். ஏன்னா அந்த இதுல சொல்லுவாங்க, பொதுவா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த மாடல்ல வந்து உப்பல்கள் கொஞ்சம் குயிக்கா வரும்னு சொல்லுவாங்க. ஆமா, உப்பல் வந்தா ஒரேடி எல்லா இடத்துக்கும் வரும். இந்த மாடல் எடுத்தீங்கன்னா உப்பல்கள் கொஞ்சம் குறைவு. பாக்க இந்த மாடல்ல உப்பல் இல்ல, உப்பல் வாரா குறைவு. இது வந்து அந்த பை நம்பருக்கு பிறகு வந்து அடுத்த போஸ்டோக்கு ஆட்டோ தான். ஆமா, அடுத்த இந்த ஆட்டோ பற்றிய விவரங்களுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன். நீங்கள் எடுத்து கதைச்சி கொள்ளுங்க. இது வந்து இருவாலையில் உள்ள SS கார் சேல். உங்கள் அப்பா அந்த நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன், உங்கள் நம்பரையும் போடுறேன். எடுத்து நீங்கள் கதைச்சி கொள்ளுங்க. அரவிந்தன் ஜப்னா வணக்கம். இவர் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருந்து வந்து உண்மையிலே வந்து அரவிந்தனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏன்னா உங்கள் அரவிந்தன் யூடியூப்பை பார்த்துட்டு வந்து என்னை வந்து ஒரு
ஒரு பார்வையாளர், என்னுடைய ரசிகர். அவர் இருக்கின்ற இடம் வந்து பெட்டிக்குளம், மட்டக்களப்புலேருந்து வந்திருக்காங்க. வந்து இந்த வாகனத்தை இருக்கிறாங்க. பிரான்ஸ் அவர் இருக்கின்ற இடம் பிரான்ஸ். அங்கே வந்து அவ்வளோ சேலை தாண்டி இங்கே வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க. நம்ம வேலை பிடிச்சிருக்குது. அதே மாதிரி நான் அடிக்கடி என்னுடைய பார்வையாளர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா, எத்தனை புது வாகனம் இல்லைங்க, பழைய வாகனங்கள் நன்றாக பார்த்துருக்கணும். ஆனால் இவருக்கு என்ன பியூட்டினா வந்து இவருக்கு வாகனத்தை பற்றி நல்ல அத்துப்படி இருக்குது. இப்போ எங்களை விட அனுபவம் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து தாத்தா பாட்டா காலத்துலேருந்து வாகனம் வச்சிருக்கனால எனக்கு ஒரு பழைய வாகனம் எடுக்கும்போது நான் என்னுடைய பார்வையாளர்கள் இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்தவர்கள் இந்த மாதிரி நம்பர் எடுக்கும்போது எங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். என்னென்னாலும் செஞ்சுக்கல்வாங்க. அதாவது வந்து வித்தியாசம் பற்றி தெரிஞ்சவங்க. மோஸ்ட்லி வந்து பார்வையாளர்களே வாகனத்தை வந்து கொஞ்சமாக தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுகளெல்லாம் அப்படி வந்து ஒரு சில வாகனம் பழைய வாகனம் எடுத்துருக்கோம். RST இதுவும் புது நம்பர் தானே, கே நம்பர். அப்போ சில பழைய வாகனங்கள் இருக்கு. வாங்குகின்ற பார்வையாளர்கள் நன்றாக அனுபவம் உள்ள மெக்கானிக் பாஸை கூட்டு வந்து எடுக்கணும். ஐயாவுக்கு வந்து இன்ஜினை பற்றியோ கியர் பற்றியோ பற்றி எல்லாம் அத்துப்படி அனுபவம் இருக்கு. உங்களுக்கு அப்படி சந்தோஷம் தானே? அங்கேருந்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால இவ்வளோ தூரம் இருந்து வந்து பிரான்ஸில் இருந்து பார்த்து இவரோட தொடர்பு கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்து அங்கேருந்து இங்கே வந்து இப்போ எடுத்துருக்கு மட்டக்களப்பில் இருந்து. அதற்கு முன்னவே வந்து இவங்கெல்லாம் வந்து என்னுடைய பார்வையாக உண்மையில் வந்து நான் எங்கேயோ ஒரு தூசு மாதிரி ஒருத்தர் நம்ம வந்து எங்கேயோ இருந்து வந்து எங்கேயோ வந்து. ஆனால் இன்னைக்கு இல்லை உலகம் பூரா பார்வையாளர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா வந்து உங்களை மாதிரி நல்ல மக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சேல்ஸ் அளவுக்கு வருது. அதனால நான் என்னுடைய கடமை என்னன்னா வந்து நான் கொடுக்கின்ற வாகனம் மீண்டும் எங்களுடைய பெயர் சொல்லுற மாதிரி இருக்கணும். அதனால எல்லாம் போல சிவன் அவர்களாலே இந்த வாகனம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு எவ்வளோ தூரம் வந்து இனி நம்பி எடுத்ததுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த வாகனம் மாற்றும் போது உங்களுக்கு புது வாகனம் மாற்றி தரணும். சரிங்க. ஓகேண்ணா, நன்றி. நன்றிங்க.